வணக்கம். ஒரு சட்டமன்ற தொகுதியோட அரசியல்ங்கிறது வெறும் தேர்தல் வெற்றி தோல்விகளை பத்தி மட்டும் பேசுறதில்ல. அது அந்த மண்ணுல வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், அவங்க சந்திக்கிற ஏமாற்றங்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அரசியல். இன்னைக்கு நாம விலவங்கோடு தொகுதியை ஒரு நுண்ணுக்கி வழியா பார்க்க போறோம். எப்படி மக்களின் குறைகளே ஒரு சிறப்பான ஆட்சிக்கான வழிகாட்டிய அமையுதுன்னு ஆழமா அலசி ஆராய போறோம். நம்மளோட இந்த ஆய்வு தமிழ்நாட்டோட தென்கோடி முனையில கேரள எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கிற விலவங்கோட்ல இருந்து தொடங்குது. பாருங்க, இந்த அமைவிடங்கிறது வெறும் ஒரு புவியியல் அடையாளம் கிடையாது. இதுதான் இந்த தொகுதியோட தனித்துவமான சமூக, பொருளாதார, ஏன் அரசியல் கட்டமைப்போட அஸ்திவாரமே. சரி, நாம எப்படி இந்த விஷயத்தை அணுக போறோம்? முதல்ல விலவங்கோடு மக்களின் உண்மையான குரல் என்னன்னு கேட்போம். அடுத்து அந்த மண்ணோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்ற உண்மைகளை புரிஞ்சுக்குவோம். மக்களின் கோபத்துக்கு ஆணி வேறுதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா இது எல்லாத்திலிருந்தும் கத்துக்கிட்டு ஒரு புதிய தொடக்கத்துக்கான தெளிவான ஒரு செயல் திட்டத்தை நாம முன்வைப்போம். எந்த ஒரு பகுதிக்கும் சேவை செய்யணும்னா முதல்ல அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விலங்கங்கோட்டோட சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு, எது அவங்களோட அரசியலை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த எண்களை பாருங்க, இது வெறும் கணக்கு இல்ல, இதுதான் விலங்கங்கோட்டோட சமூக பின்னல். இங்க கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையா, அதாவது சுமார் 58% அதிகமா இருக்காங்க. இந்துக்கள் கிட்டத்தட்ட 39%. இந்த இரண்டு பெரிய சமூகங்களுக்கு இடையில இருக்கிற அந்த நுட்பமான சமநிலை தான் இந்த தொகுதியோட அரசியல்ல எப்போதுமே ஒரு முக்கியமான காரணியா இருந்துட்டு வருது. மதங்களுக்குள்ளேயும் ஒரு சமூக அமைப்பு இருக்கு இல்லையா? அதை கவனிச்சிங்கன்னா இங்க நாடார் சமூகம் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பிரிவிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 68%, அதாவது 2/3 இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா கடலோர பகுதிகளில் வாழ்ற மீனவ சமூகம் ஒரு 11%. ஆக இந்த இரண்டு பெரிய சமூகங்களோட தேவைகளும் அவங்களோட எதிர்பார்ப்புகளும் தான் விலவங்கோட்டின் அரசியலை வடிவமைக்குதுன்னு நம்மள உறுதியா சொல்ல முடியும். இப்போ மக்களோட வாழ்வாதாரம், அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள்னு கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். ஒரு இடத்தோட உண்மையான பலம் எது, பலவீனம் எதுன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரியான தீர்வை நோக்கி நம்மால நகர முடியும். இங்கதான் விலவங்கோட்டோட மிகப்பெரிய மையமான முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மக்கள் படிச்சவங்க, கல்வி அறிவுல எந்த குறையும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய சொத்து. ஆனா இன்னொரு பக்கம் அந்த படிப்புக்கேத்த வேலைவாய்ப்பு, அதுக்கு இங்க துளி கூட வழி இல்ல. இது எவ்வளவு பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்கணும் யோசிச்சு பாருங்க. விழிப்புணர்வும் திறமையும் உள்ள ஒரு இளைஞர் சக்தி வாய்ப்புகள் இல்லாம முடங்கி கிடக்கு. மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கிற அடுத்த பெரிய பிரச்சனை அடிப்படை உள்கட்டமைப்பு. குறிப்பா கேரளாவிலிருந்து வர வேண்டிய நெய்யாறு அணை நீர் பல வருஷமா நின்னு போனதால இங்க கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுது. அது மட்டும் இல்லாம மோசமான சாலைகள் மக்களின் ஒவ்வொரு நாள் பயணத்தையும் ஒரு போராட்டமா மாத்திருது. மக்களோட அன்றாட தேவைகள், அதாவது குடிநீர், நல்ல சாலை மாதிரி விஷயங்கள் கிடைக்காத போது அது அவங்களோட தன்மானத்தை கேள்விக்குள்ளாக்குது. ஒரு நல்லாட்சியில ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியமும் பாதுகாக்கப்படணும். தகவல் அறிந்து பொறுப்புணர்வோடு பேசுறதுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கணும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு காட்டுற வழி. சரி, இந்த மனநிலையெல்லாம் வாக்குப்பதிவுல எப்படி எதிரொலிச்சிருக்கு? வாங்க இப்போ தேர்தல் தரவுகளை ஆழமா பார்ப்போம். மேலோட்டமா பார்க்கறதுக்கு அடியில என்னென்ன அரசியல் மாற்றங்கள் அமைதியா நடந்துட்டு இருக்குன்னு இந்த எண்கள் நமக்கு அப்பட்டமா காட்டும். இந்த வரைபடத்தை ரொம்ப கவனமா பாருங்க. ஆமா, 2021ல காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சாங்க. அவங்களோட வாக்கு வங்கியும் 10% உயர்ந்திருக்கு. ஆனா நாம கவனிக்க வேண்டியது அது மட்டும் இல்ல. அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு வங்கி 22%லிருந்து 35% எகிரி இருக்கு. அதாவது 13% அபரிவிதமான வளர்ச்சி. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மேற்பரப்புல காங்கிரஸ் வெற்றி தெரிஞ்சாலும் அதுக்கு அடியில ஒரு பெரிய அரசியல் நீரோட்டம் திசை மாறுதுங்கிறதுக்கான மிக தெளிவான சிக்னல் இது. ஒரு மாற்று சக்தி இங்க வலுப்பெற்ற வருது. 2021 தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவீதம் கிட்டத்தட்ட 68%. இது ஒரு சீரான வாக்குப்பதிவு. இதோட அர்த்தம் என்ன? மக்கள் சோர்வடையல. அவங்க இன்னும் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அரசியல் செயற்பாடுகள்ல தீவிரமா பங்கெடுத்து தங்களோட குரலை பதிவு செஞ்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு உறுதியா இருக்காங்க. சரி, மக்களோட இந்த கோபத்துக்கும் இந்த வளர்ந்து வர்ற நம்பிக்கையின்மைக்கும் உண்மையான காரணம் என்ன? வாக்காளர்களோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கிற அந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்ன? அந்த அதிருப்தியோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு இப்ப நாம ஆராய்வோம். இந்த ஒரு வரியில எவ்வளோ வலி இருக்குன்னு பாருங்க. 60 வருஷத்துக்கு மேல தங்களோட சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை கூட பார்க்காதது அந்த மக்கள் மனசுல எப்பேற்பட்ட ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். இந்த மாதிரி நீண்ட காலமா புறக்கணிக்கப்படுற உணர்வு தான் சமகாலிக பொலிட்டிக்க கஸ்தச்சம், அதாவது இன்னத்த ராஷ்டிரிய சாகஜரியத்தை உருவாக்குகிறது.
மக்களோட கோபம் ஒரே ஒரு விஷயத்துல இல்ல, பல முனைகள்ல வெடிக்குது. ஒரு பக்கம் தீர்க்கப்படாத நெய்யாறு தண்ணீர் பிரச்சனை, குண்டும் குழியுமான சாலைகள். இன்னொரு பக்கம் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதியம், கல்வி உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் கூட சரியா கைக்கு வந்து சேராததால ஏற்படுற ஒரு நலத்திட்ட சோர்வு. அதாவது அரசாங்கம் திட்டங்களை அறிவிச்சாலும் அதோட பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு விரக்தி நிலை. இந்த அமைப்பு ரீதியான தோல்விகள் தான் மக்களின் நம்பிக்கையை அரிச்சு தின்னுடுச்சு. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளோட ஆணிவேர பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், தீர்வுகளை பத்தி பேச போறோம். குறைகளை சுட்டி காட்டுறதோட நம்ம வேலை முடியல. தரவுகளோட அடிப்படையில ஒரு உறுதியான செயல்படுத்தக்கூடிய ஆட்சி திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இத பாருங்க, இதுதான் ஒரு உறுதியான செயல் திட்டம். முதல்ல மீனவ சமூகத்தோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 30 கோடி ரூபாயில ஒரு நவீன மீன்பிடி தொகுதி. இது நேரடியா 500 உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். ரெண்டாவது, மக்களோட உயிர்நாடி பிரச்சனையான குடிநீருக்காக நெய்யாறு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த 50 கோடி ரூபாய். இது 90% வீடுகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க வழிவகுக்கும். மூணாவது, மிக முக்கியமா, நம்ம படிச்ச இளைஞர்களுக்காக 100 கோடி ரூபாயில ஒரு திறன் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா. இது குறைஞ்சது 2000 பேருக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும். இது வெறும் வாக்குறுதிகளோட பட்டியல் இல்ல, இது ஒரு தெளிவான செயல்திட்ட வரைபடம். செறிந்து போன மக்களின் நம்பிக்கையை திரும்ப வாங்குறது எப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல திட்டங்கள்ல நடக்கிற ஓட்டைகளையும் ஊழலையும் சரி பண்றது மூலமா மட்டும்தான் முடியும். தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தணும். ஆதார் இணைப்பு, நேரடி வங்கி பரிமாற்றம், வெளிப்படைத்தன்மை, இது மூலமா திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சரியான நேரத்துல போய் சேரதான்னு உறுதி செய்யணும். இதுதான் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான முதல் படி. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நாம மனசுல வச்சுக்கணும். அதுதான் தனிநபர் தரவுகளின் பாதுகாப்பு. ஒவ்வொரு பயனாளியோட தகவலும் அவங்க அனுமதியோட சரியான நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும். இது அவங்களோட உரிமை. இந்தியாவோட புதிய தரவு பாதுகாப்பு சட்டங்களும் இததான் வலியுறுத்துது. ஆனா இந்த மாதிரி தனித்தனி திட்டங்கள் மட்டும் போதுமா? இல்ல, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு மக்களுக்கும் ஆட்சிக்குமான உறவையே வலுப்படுத்துற ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் தேவைப்படுது. அந்த நவீன சமூக ஒப்பந்தத்தை எப்படி உருவாக்குறது, அதற்கான ஒரு செயல் திட்டம் தான் அடுத்து நாம பார்க்க போறோம். இந்த சதுர்முக கோட்பாடுங்கிறது 4 முக்கியமான தூண்களை கொண்டது. முதல் தூண், ஆளுங்கட்சியோட தோல்விகளை, நிர்வாக குளறுபடிகளை ஆணித்தரமா சுட்டிக்காட்டி அவங்கள மக்கள் முன்னாடி பொறுப்பேற்க வைக்கணும். ரெண்டாவது, சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் இடையில் நல்லிணக்கத்தையும் ஸ்திரத்தன்மையும் உறுதி செய்யணும். மூணாவது, வேலைவாய்ப்பு மாதிரி புதிய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும். நாலாவது, மிக முக்கியமா, உள்ளூர் மக்களோட பாரம்பரிய உரிமைகளையும் நலன்களையும் எந்த சூழ்நிலையிலையும் பாதுகாக்கணும். இந்த 4ஐயும் சமநிலைப்படுத்துறது தான் ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கு வழிவகுக்கும். இறுதியா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இதுதான். மக்களின் குறைகளை மூலதனமாக்கி அவங்கக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி அரசியல் செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா உண்மையான நீடிச்ச வெற்றிங்கிறது வெறும் பேச்சில இல்ல, செயலில தான் இருக்கு. அளவிடக்கூடிய முடிவுகளை கொடுக்கறதுலயும் சிதைஞ்சு போன மக்கள் நம்பிக்கையை ஒவ்வொரு செங்கல்லா வச்சு மீண்டும் கட்டுறதுலயும் தான் இருக்கு. உண்மையான போட்டி வெறுப்பு அரசியலுக்கும் வளர்ச்சி அரசியலுக்கும் இடையே தான் நடக்குது. தேர்வு எப்போதுமே மக்களின் கைகளில் தான். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்புனேன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 080420416002 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,